ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேஷன் கடையில் போடுற முழு கோதுமையை ஊற வச்சு ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு, அதுவும் ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோதுமையை வாங்கி அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து நம்ம எவ்வளோ பக்கோடா செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டம்ளரும் அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்திருக்கேன். இந்த கோதுமையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தி கலந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது மூழ்கிற அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த கோதுமை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2லிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா கோதுமை ஊறி இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற இந்த கோதுமையை சேர்த்திக்கோங்க. அதிகமாக ஊற வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கரகரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த இந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால 2 டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்குங்க. 2வது அரைச்சதையும் அந்த மாவு கூடவே சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவு கூட சேர்த்திக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நம்ம பக்கோடா மாதிரி செய்கிறதுனால நான் இன்றைக்கி கருவேப்பிலையை முழுசாக அப்படியே சேர்த்திருக்கேங்க. பொடியாக கட் பண்ண மல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க. இதுக்கு வரமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க காரத்துக்காக. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணியே சேர்த்தக்கூடாதுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாதீங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா உதிர்ந்து வர அளவுக்கு கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக கிள்ளி போடுற பதத்துக்கு மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இதுக்கு மெயினாக மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அதே மாதிரி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கோடா மாவையே போடணும். எவ்வளோ அளவு எண்ணெய் நீங்கள் வச்சுருக்கீங்க, கடாய் அளவு வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டு எடுத்துக்கலாங்க. போட்ட உடனே கலந்து விடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம போட்ட பக்கோடாலாம் மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா வெந்து வந்துடும். சுத்தமாகவே இந்த மாதிரி எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் அடங்கி கலர் சேஞ்ச் ஆனோடனே பக்கோடாவை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. மேலே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ராகி மாவு இந்த மாதிரி மாவுலேயே பக்கோடா செஞ்சிட்ருப்போம். அது பார்த்திங்கன்னா எண்ணெயுமே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பக்கோடா இந்த மாதிரி கோதுமை ஊற வச்சு செய்கிற பக்கோடா பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்கிறீங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மழை காலமெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் காஃபி கூட இந்த மாதிரி பக்கோடா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் ரேஷன் கடையில் போடுற கோதுமையை வச்சு இந்த பக்கோடா ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.